Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SSC CGL 2020 March aptitude questions remaining பார்ப்போம். First question. If the base radius of two cylinders are in the ratio 3:4 and their heights are in the ratio 4:9, then the ratio of their volumes. Volume of a cylinder formula என்ன? Volume of cylinder. பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதுதான் ஃபார்முலாவா. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 3:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது, அதே ஹைட் 4:9 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. நம்ம ஃபார்முலாவில் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 2 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிண்டர் V1 அப்படின்னு எடுத்துக்கோம், ஃபர்ஸ்ட் வால்யூம், டிவைடட் பை V2 இஸ் ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர் H1 ஹோல் டிவைடட் பை பை R2 ஸ்கொயர் H2. என்ன கொடுத்துருக்காங்க, பையும் கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ ஆரோட இது என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் 4 டிவைடட் பை 4 ஸ்கொயர் இன்ட்டு 9. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9 இன்ட்டு 4 டிவைடட் பை 16 இன்ட்டு 9 4. ஸோ 1:4 அப்படின்ற ரேஷியோவில் இருந்திருக்கும். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். The area of triangle ABC is 42 cm square. If D is the midpoint of BC and E is the midpoint of AB in the ratio 1:3, then area of triangle BDE. ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். இங்கே என்ன, ஒரு ட்ரையாங்கிளோட ஃபுல் ஏரியா கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ABC. D is the midpoint of BC. Bக்கும் Cக்கும் Dங்கிறது midpoint. ஓகே, E is the midpoint of AB. E is the midpoint of AB. இந்த ரெண்டு பாயிண்ட்டை என்ன ரேஷியோவில் கட் ஆகுது அப்படின்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் கட் ஆகுது. ஸோ இதோட மொத்த ஏரியா வந்து 44 அப்படின்னா இதோட ஏரியா மட்டும் எவ்வளோ அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 3 4 டிவைடட் பை 1 இன்ட்டு 44 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 11. ஸோ 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். rupees 4,300 becomes rupees 6,444 in 2 years at simple interest. Find the principal amount that will become 10,104 rupees in 5 years at the same rate of interest. ரொம்பவே சிம்பிளான கொஷின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4,300 becomes 4,644 அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, 4,644 4,300. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 344. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு 344 இருக்குமா. என்ன அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் 4,300 இன்ட்டு எத்தனை இயர்க்கு, 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதான் ஆர் அப்படின்னு வச்சுக்கோம், டிவைடட் பை 100. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா PNR/100. PNR/100ல் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆரை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா R is equal to 4344 டிவைடட் பை 43 இன்ட்டு 2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 172 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 4. இப்போது ஆரோட வேல்யூ 4 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து செகண்ட் டேட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 10,104 மைனஸ் P இன்ட்டு PNR/100. பியோட வேல்யூ தெரியாது, ஸோ நம்ம மைனஸ் P அப்படின்றது தான் வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கேன்னா 5 years இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அது சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 4 டிவைடட் பை 100. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 4s 20 100 அடித்தோம் அப்படின்னா 5 times. ஓகே, இங்கே 5 எந்த பக்கம் கொண்டு வந்துருமா. 5P இஸ் ஈக்குவல் டு 10,104 மைனஸ் P. மைனஸ் P இங்கே பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் P. P ப்ளஸ் 5P இஸ் ஈக்குவல் டு 10,104. 6P இஸ் ஈக்குவல் டு 10,104. P is equal to 10,104 divided by 6 is equal to, இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1
6,4,1684 அப்படின்றது தான். ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன, பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் 10,104 மைனஸ் 1,684. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0,248 8,420 rupees. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If a plus b is equal to 45 degree, then the value of 1 plus tan a plus into 1 plus tan b. ரொம்பவே சிம்பிளான சம். 2 into 1 plus tan a into 1 plus tan b. நமக்கு நல்லாவே தெரியும் 1 plus tan a 1 plus tan b அப்படின்ற வேல்யூ 2. ஸோ 2 into 2 is equal to 4. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If a lies in the first quadrant and 6 tan a is equal to 5, then the value of a is 8 sin a minus 4 cos a whole divided by cos a plus 2 sin a is. ரொம்பவே சிம்பிளான கொஷின். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 6 tan a is equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ tan a அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், tan a is equal to 5 divided by 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, 8 sin a minus 4 cos a whole divided by cos a plus 2 sin a அப்படின்றது சொல்லியிருக்காங்களா. இங்கே இந்த ஈக்குவேஷன்லேருந்து cos a-வை வெளில எடுத்துருவோமா. cos a divided by 8 sin a divided by cos a minus 4 into 1 whole divided by, இந்த ஈக்குவேஷன்லேருந்து cos a வெளில எடுத்தோம் அப்படின்னா cos a divided by 1 plus 2 sin a divided by cos a. cos a கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ sin a by cos a என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா tan அப்படின்னு எழுதலாமா. ஸோ 8 tan minus 4 whole divided by 1 plus 2 tan a. tan a தான் இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். tan a அப்படின்றதுக்கு பதில் 5/6 அப்படின்ற சப்ஸ்டியூட் பண்ணலாமா. equal to 8 5/6 minus 4 whole divided by 1 plus 2 5/6. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 3 1 times, இது 3 times. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 20 divided by 3 minus 4 1 plus 5 divided by 3. இதை இன்னும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 minus 12 divided by 3 whole divided by 3 plus 5 whole divided by 3. இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 20 minus 12 8 3 plus 5 8. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1. ஆன்சர் 1. ரொம்பவே சிம்பிளான விஷயம். இதை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 tan a is equal to 5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. tan a is equal to 5/6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனில் 8 sin a minus 4 cos a plus 2 sin a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து cos a-வை வெளில எடுக்கிறோம். cos a வெளில எடுத்தோம்னா sin a divided by cos a, இந்த பக்கம் 1 அப்படின்றது. cos a கேன்சல் பண்ணிக்கிறோம். sin by cos தான் tan. ஸோ sin a by cos a-க்கு பதில் tan அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே ஆல்ரெடி tan அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் 5/6. ஸோ 5/6-ஐ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ரொம்பவே ஈஸி. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If A, B, C are in the 3 points in the circle such that angles subtended by a chord AB and AC at the center O are 110 degree and 130 degree respectively, then value of angle BAC is. இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இது ஜாமெட்ரியில் பேசிக்கான சம் தான். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் ஏபிசி 3 பாயிண்ட் இருக்குது. கார்ட் ஏபி such that AB at the center O. okay, center O. AB என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, AB 110 டிகிரி கொடுத்துருக்காங்க.
ஏசி ஏக்கும் சிக்குமான ஆங்கிள் 130 டிகிரி. இதோட மொத்த ஆங்கிள் அப்போ என்னவா இருந்திருக்கும் 360. 110 + 130 240. 360ல் 240 போயிடுச்சு அப்படின்னா 120. அப்போ இந்த ஆங்கிள் 120 இருந்திருக்குமா? 120. நம்மக்கிட்ட இப்போ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, ஏபிசிக்கான ஆங்கிள் தான் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம கேட்டிருக்க ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆங்கிள் 120, அதாவது இந்த ஆங்கிள் 2 தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருக்குமா? ஸோ இங்கே 120 அப்படின்னா 120ல் பாதி தான் இந்த ஆங்கிளாக இருக்குமா? ஸோ 120 / 2 = 60 டிகிரி. 60 டிகிரி தான் ஆன்சர். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.